சுமோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் இருக்காரு. இன்னைக்கு நிகழ்ச்சியில தைப்பூசத்திற்கும் வள்ளலாருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படின்றத பத்தி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில தைப்பூசத்துக்கும் வள்ளலாருக்கும் என்ன தொடர்பு? ஏன்னா நிறைய இடங்கள்ல நம்ம பாக்குறோம், பொதுவா வந்து தைப்பூசம்னாலே முருக வழிபாடு அப்படின்னு பேசுவாங்க. ஆனா வள்ளலார் டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்து தைப்பூசத்தை ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? தைப்பூசத்தை பத்தி வள்ளலார் எங்கேயுமே பேசவே இல்லை. சரிங்களா? அப்ப வள்ளலாருடைய தைப்பூசத்துக்கு எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றப்ப அவருடைய வரலாறுகளை படிக்கிறதுக்காக முயற்சி செய்யும் பொழுது அவர் 67 அந்த வாக்குல வந்து தர்மசாலை அப்படின்றத அமைக்கிறார். அவர் ஒரு 45 வயசு வரைக்கும் பல விஷயங்களை செய்யறாரு. அவர் 65 அந்த ரேஞ்சில் 1865 200 வருஷத்துக்கு முன்னால அந்த ரேஞ்சில் வந்து திருவருப்பாலாம் வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 67 தர்மசாலை அப்படின்றத அமைக்கிறார். சாலைன்னு தான் சொல்றாரு. அது ஒரு தர்மசாலையில வெறும் சாலை. அது சாலையை இயக்குறதுக்காக பக்கத்துல ஒரு பில்டிங் சங்கம், அது பேர். இந்த சங்கத்தையும் சாலையையும் இயக்கிட்டு வர்றாரு. இப்ப மெய்வழி சாலைன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க இவர் வள்ளலார் சொன்ன சாலை எங்களோட தான் வாங்க. பொதுவாக அந்த காலத்துல பேசப்பட்ட சாலை அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், சாவடின்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் சாலை. அப்ப சாலை அமைக்கிறாரு. அந்த சாலையில சாப்பாடு போடுறாரு. அதுக்கப்புறமா வந்து சங்கம் அமைக்கிறாரு. ஒரு 2-3 வருஷம் இப்படியே டிராவல் பண்ணிட்டு வரும்போது திடீர்னு வந்து நிறைய பேர் பேசுறாங்க, ஆன்மீகத்தை பத்தி பேசுறாங்க, வர்றாங்க போறாங்க. நிறைய பேர் பாக்குறப்ப ஒரு சிதம்பரம் போறாரு. சிதம்பரத்துல நிறைய பேர் சிதம்பரத்துல போய் பார்க்க முடியல, உண்மை தரிசனம் தெரியல, சிதம்பரத்தினுடைய தத்துவம் தெரியல, சிதம்பர ரகசியம் சொல்றாங்களே அப்படின்னா என்னன்னு இவர்கிட்ட அடிக்கடி கேட்கும்பொழுது இவர் என்ன செய்யறாருன்னா அந்த சன்மார்க்க சங்கத்துல உள்ள என்ன நடக்கும், என்ன உள்ள அந்த காட்சி காட்டுறாங்க, என்ன வந்து அனுபவ காட்சி காட்டுறாங்க, அந்த ரகசியம் என்ன, திரை நீக்கி அவர் என்ன செய்ய இவராவே ஒரு திரையை ரெடி பண்ணி புரிய வைக்கிறாரு. எங்க சாலைக்குள்ளேயே புரிய வைக்கிறார். இது இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா புரிய வைக்கின்றப்ப பக்கத்துல இன்னொரு பில்டிங் கட்டுறாரு. அதுக்கு பேர் சபைன்னு பேர் வைக்கிறார். கரெக்டா 72 தை மாசம் பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அதை ஓபன் பண்ணி அதுல வந்து ஒரு தரிசனம் மாதிரி காட்டுறாரு. அது வந்து என்னன்னா அது இயல்பா நடந்தது. அவர் பூசத்துக்காக பிளான் பண்ணி செய்யல, பூசத்தை அன்னைக்கு செய்யறாரு. செஞ்சுட்டு அன்னைக்கு வந்து என்ன செய்யறாருன்னா பத்திரிகை வெளியிடுறாரு. அதாவது சபை பத்திரிகை, சபை அழைப்புன்னு வெளியிடுறாரு. அதுல வந்து என்ன சொல்றாரு, இத்தனை நாள் இதை வந்து நீங்க சாலைன்னு சொன்னீங்க, இனிமேல் அது சாலைன்னு சொல்லக்கூடாது, சமரச சத்திய சுத்த சன்மார்க்க சாலை, தர்ம சாலைன்னு சொல்லணும். இதை வந்து சங்கம்னு சொல்லக்கூடாது, சமரச சுத்த சத்திய சன்மார்க்க சங்கம்னு சொல்லணும். இதை வந்து சபைன்னு சொல்லக்கூடாது, சமரச சுத்த சத்திய ஞான சபைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் மாத்திட்டு அவர் என்ன செய்யறாருன்னா இது எப்படி வழிபடணும் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. சொல்லி முடிக்கிறதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா இந்த பத்திரிகை நான் சொல்றது இது குறித்த தருணம் கீழ் குறியிட்ட, அதாவது இந்த லெட்டர் இருக்கு இல்லைங்களா, அவர் எல்லாத்தையுமே பத்திரிகையாவும் விண்ணப்பமாவும் லெட்டருமா தான் பிரஸ் பண்ணி தான் விடுறாரு வெளியே. அவர் என்ன சொல்றாருன்னா நான் இந்த அறிவிப்பு கொடுக்குறேன் இல்லையா, இந்த அறிவிப்பு கீழ் குறித்த தருணத்தில் இறைவன் எல்லாருக்கும் காணாத காட்சியை அளிப்பார், செத்தவர்கள் எல்லாம் மீண்டெழுந்து வருவார்கள், இங்கு பெரிய அற்புதங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. ஜோதியை பார்த்தா அவர் சொல்றது என்னன்னா கீழ் குறிப்பிட்ட தருணத்தில் எழுதுறாரு. அதுக்கு கீழே எதுவுமே குறிப்பிடப்படலைன்ற, ஏன்னா நம்ம ஒருத்தருடைய எவிடன்ஸ் கலெக்ட் பண்றோம். அப்ப அவருடைய லெட்டர்ல என்ன இருக்குன்னா கீழ் குறிப்பிட்ட தருணத்தில் இறைவன் காட்சி அளிப்பார், காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்வீர்கள், இறந்தவர்கள் எல்லாம் மீண்டு வருவார்கள், எல்லா நன்மைகளும் நடக்கும் எழுதுறாரு. அப்ப கீழ் குறிப்பிட்ட தருணம் அப்படிங்கறத ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு வந்து ஜோதியான நாள் இல்லைன்னா அவர் சொன்ன தைப்பூசமே அப்படின்னு பேசுறப்ப இதுக்கு வந்து ஒன்னொருத்தர் கூட இருந்தவங்க எல்லாம் பிட்டு பேப்பர் பழங்காகிதம் ஒன்றில் ஒரு பிட்டு கிடைச்சிருக்குது. அது என்ன போட்டிருக்காங்கன்னா கீழ் குறிப்பிட்ட தருணம் என்று அவர் குறிப்பிட்டது இந்த பத்திரிகை அவர் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அந்த பத்திரிகை பல பாஷைகளில் வெளியிடப்படும் ஒரு நாள். சொல்ல புரியுங்க, இந்த பத்திரிகை பல பாஷைகளில் வெளியிடப்படும் அன்றைய நாளே அந்த தருணம்னு ஒருத்தங்க எழுதிக்கிறாங்க. அப்ப வள்ளலார் போட்ட போஸ்டர் நிறைய லாங்குவேஜ்ல வெளியிடப்பட்டு இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்னைக்கு நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை அவர் என்ன சொல்றாங்கன்னா அவர் சொல்லிட்டு போனனாலதான் சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஆனா அவருடைய எவிடன்ஸை படிக்கும்பொழுது இது வந்து இன்னொரு நாள் நடக்கும், அது அன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு குறிப்பிட்ட பத்திரிகை பல மொழிகளில் பிரசுரிக்கப்பட்டு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உலக மையம்னு சொல்லி ஒண்ணு கட்டுறாங்க. ஆனா வந்து பெருவழியில கட்டுறாங்க. இந்த பெருவழி சம்பந்தமான ஒரு பிரச்சனைனா அவர் வள்ளலார் வந்து 80 காணி நிலத்தை கொடுத்துருக்காரு. அது ஒரு பெரிய கிரவுண்ட் நடுவுல இருக்கும். ஆனா இப்ப என்னன்னா அந்த பக்கமா அப்படியே சுருங்கி இந்த கரையாந்தின மாதிரி ஊர் மக்கள்லாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் மீதி இருக்கக்கூடிய இதுல கவர்மெண்ட் இது பண்றாங்க. அப்ப இவர் வந்து 72ல இந்த பில்டிங்கை கட்டிட்டு அந்த தரிசனம் காட்டிட்டு இவர் என்னன்னா மேக்சிமம் மேட்டுக்குப்பத்துக்கே போயிடுறாரு. சித்தி வளாகத்திலே தான் உட்காந்துருக்கிறாரு. இந்த சித்தி வளாகத்துல உட்காந்துருக்கும் போது அதுக்கப்புறமா தஞ்சாவூர்ல இருந்து ராஜஸ்தானிகளை கூட்டு வந்து பெரிய அலங்கார பந்தல் போடுறாங்க. மக்கள்லாம் சேர்ந்து அவங்களோட டிவோட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த தர்மசாலை ஞான சபை சுற்றி அலங்கார பந்தல் போடுறாங்க. அவர் வந்துட்டு போப்பந்தல் ஆகுக
அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்றாரு. உடனே வந்து அது தீப்பிடிச்சு எரியுது. உடனே அது தீ யாரும் அணைக்காதீங்க, ஞான சபைக்கு உண்ணான்னு சொல்லி 4 நாள் அதாவே எரிஞ்சு அதாவே கருகி நின்று போச்சு அந்த இடத்துல இருக்கிறதுலாம். அவர் என்ன சொல்றாருன்னா, ஞான சபை பெருவழியில தான் இருக்கணும், அதை சுத்தி அலங்காரங்கள் கூடாது, அதனால யாரும் தேவையில்லாம எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கோக்குமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, இனிமேல் யாரும் இதை தேவையில்லாம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தகர கூண்டு தான் வைக்கணும் உள்ள. குலோப்பு விளக்குகள், பித்தளை விளக்குகள், குத்து விளக்குகள்லாம் வைக்கக்கூடாது. தகர கூண்டுல ஒரு இது போட்டு உள்ள ஞான சபைக்குள்ள வைக்கணும். அதை வந்து சிட்டம் தட்டுறதுக்கோ ஆயில் ஊத்துறதுக்கோ அந்த ரூமை கிளீன் பண்றதுக்கோ 7 வயதுக்கு சிறுவர்கள் அல்லது 77 வயதுக்கு 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மண்டிட்டு போய் அந்த விளக்கை ஏத்திட்டு வெளியே வந்துடணும். எந்த காரணம் கொண்டும் எந்த காரணத்தை கொண்டு வேற யாரும் அதுக்குள்ள உள்ள பிரவேசிக்க கூடாது, உள்ள வரவே கூடாது. இல்ல அவர் வந்து எல்லா ஆசையும் கலற்றி அவனுக்கு உலக போகத்தை பற்றி இன்பமே இல்ல, இன்பத்தை பற்றி எந்த உணர்வும் இல்லாதவன் அந்த போனோம், அதுக்கு தான் தகுதியானவன். ஏன்னா அது என்ன சொல்றாருன்னா, இந்த ஞான சபை என்பதை எண்ணூல் கண்டனம்னு சொல்றாரு. இது வந்து ஒரு மினியேச்சர் தான். நம்மளுக்குள்ள ஏதோ சம்திங் நடக்கிறதா இது ஞான சபையா கட்டி வச்சிருக்காரு தவிர அதுக்குள்ள என்ன நடக்கும், அப்ப உண்மையானவே மட்டும்தான் அந்த இடத்த ரீச் பண்ண முடியும். அப்ப நம்மளுக்குள்ள அந்த இடத்த ரீச் பண்றதுக்கு உண்மையானவன் தான் ரீச் பண்ண முடியும். நீ சாதாரண உலக போகத்தை வச்சுன்னா உள்ள என்ட்ரே ஆக முடியாது உனக்குள்ள அப்படிங்கிறது தான். அது என்ன சொல்றாரு, அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்ப இங்க என்ன நடக்குதோ அதெல்லாம் அங்க நடத்தி வச்சிருக்கிறேன். அது செஞ்சுட்டு அந்த ஞான சபையை கூட்டுறதுக்கு 4 நாளைக்கு ஒரு தடவை ஒருத்தவங்க உள்ள போய் அந்த அந்த அவங்க 2 விதத்துல யாராச்சும் ஒருத்தவங்க தூசி இது பண்ணிட்டு வரணும். அந்த ஞான சபையினுடைய சாவியை பூட்டி அது யார் கண்ணிலும் படக்கூடாது. அந்த பூட்டி ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டியை கொண்டு போய் பொற்சபைன்ற ரூமுக்குள்ள வச்சுட்டு பொற்சபையினுடைய சாவியை அரசாங்கத்துல தான் ஒப்படைக்கணும்னு சொல்றாரு. அப்ப எல்லாத்தையும் ரூல்ஸ் படி எழுதுறாரு. இதுல என்னன்னா தைப்பூசம் அப்படிங்கறத அவர் குறிப்பிடல, ஆனா தைப்பூசத்தன்னைக்கு எத்தனை நாள் அதை ஃபாலோ பண்றாங்க. மாசம் பூசத்துக்கு போக சொல்லி அவர் எங்கேயுமே சொல்லல. அதுக்கு முன்னால போட்டிருக்கக்கூடிய கண்ணாடியை வந்து 80-70லயே, அதாவது 1871 கட்டுறதுக்கு முன்னால கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே எங்க இருந்தோ சீமை கண்ணாடின்ற பேர் வச்சு, சீமை கண்ணாடி அது பேர், சீமை கண்ணாடி வாங்கிட்டு வந்து மேட்டுக்குப்பத்துல அவர் வச்சிருந்த அறையில அது ரொம்ப நாள் வச்சிருந்துக்கிறாரு. இது எல்லாத்தையும் சிறுக சேர்த்து அவர் கட்டிக்கிறாரு. அப்ப ஏதோ ஒண்ணு சொல்ல வந்திருக்கிறாரு. நம்ம ஆளுங்க கடைசி வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா போய் கும்பிடுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஞான சபையை சுத்தி வெறும் ராட்டனங்கள், கேப்ரே டான்ஸ், வரவங்க பூரா இந்த கையில அப்பளம் இந்த கையில ஐஸ்கிரீம் என்னென்னமோ வச்சு தின்னுகிட்டே போறாங்க. ஒரு பெரிய ஆனா திருவிழா தான் இது. வந்து 200 வருஷங்களாக நடந்துகிட்டு இருக்கு. 200 வருஷத்துக்கு முன்னால இது எங்க ஆரம்பிச்சிச்சு இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஆனா நான் இதை எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணும்போது இது வந்து வரலாறு சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். ஏன்னா நம்ம ஒருத்தர் நம்புறோன்றதா பிராங்கா எல்லாத்தையும் நம்ப கூடாது. அவர் ஏதாவது சொல்லியிருக்காரான்னு தேடும் பொழுது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால 1924 வந்த கரணப்பட்டினுடைய பதிப்பு, இந்த அருப்பாவெல்லாம் கோர்த்து ஒரு பதிப்பு போடுறாங்க. அந்த பதிப்புல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஞான சபையையும் தைப்பூச திருவிழாவையும் மாத பூசங்களையும் வள்ளலார் வந்து வழிபட சொல்லி ஒருத்தர்கிட்ட வாய் வழியாக எல்லாருக்கும் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்ப 100 வருஷத்துக்கு முன்னால இந்த நம்பிக்கை இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். 100 வருஷத்துக்கு முன்னால புக்கு என்கிட்ட இப்ப கூட நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஓகேங்களா? அப்ப என்னன்னா அந்த புத்தகத்துல அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா 100 வருஷத்துக்கு முன்னாலே இதை நம்பி இருக்கிறாங்க. அப்ப 100 வருஷம் டிராவலா இருந்திருக்கும். இதை எதுக்கு சொல்றேன்னா, நான் 25 வருஷத்துக்கு முன்னால ஞான சபைக்குள்ள போகும் பொழுது அதுல ஞான சபையை திறந்து எல்லா இடத்துலயும் லிங்க பூஜை, சங்கு பூஜை எல்லாம் நடத்துவாங்க. ஓகேங்களா? ஒரு சார்ந்தார், ஒரு குலத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா அது வந்து அறநிலைத்துறைக்கு கீழே இருக்கிறதுனால அது வந்து ஒரு ஜாதி கீழே போயிடுச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சில ஜாதிக்காரங்க வந்து உட்காந்துட்டு பூஜை பண்றது, வரவங்களுக்கு எல்லாம் சங்கு பூஜை பண்றது, பூ பூஜை பண்றது, டோர்கள் எல்லாம் திறந்து வச்சுட்டு அங்கங்க தீபம் அகலு இதெல்லாம் போட்டு அங்கங்க இந்த இது பண்றது, முடி கொடுக்கறது. அந்த ஞான சபைக்கு முன்னால ஒரு தெப்பம் இருக்கும், அதுல வந்து மொட்டை அடிக்கிறது, எப்படி ஒரு கோயில் இருக்குமோ அது மாதிரி ஆக்கி அசிங்கப்படுத்தி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் சன்மார்க்கியலினுடைய முயற்சியால் வள்ளலார் வந்து இப்படி சொல்லல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப போராட்டம் பண்ணாங்க வெளியே. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வச்சு பெரிய கலவரம் பண்ணி அதுல இருந்து அவங்களால வெளியேற்றிட்டாங்க. ஏன்னா வள்ளலார் வந்து இது மாதிரி சில குறிப்பிட்ட ஜாதிகளோ குறிப்பிட்ட மதங்களோ இந்த மாதிரி ஆகம விதிமுறைகளோ செய்யக்கூடாது என்னுடைய ஞான சபையில. சன்மார்க்கத்துக்கு மட்டுமே உரித்தானவர்கள், சன்மார்க்கமாக வாழ்றவங்க 75 வயசுக்கு மேல இருக்கவங்க தான் உள்ள வந்து விளக்கு ஏற்றணும். அதுவும் விளக்கு மட்டும் தான் ஏற்றணும், வேற வழிபாடுகள் உங்களுக்கு தேவையில்லாதது. அதே விளக்கத்தினியா வந்தியா தூரமானியா போயிடணும். அது மட்டும் இல்லாமல் அது உள்ள இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லாம வெளியே இருக்கவங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, வரவங்க மெல்லென துதித்து விட்டு போயிடணும்னு சொல்றாரு. ஓகேங்களா? சத்தம் இல்லாம வந்தியா, தூரமன்னு பாத்தியா, சத்தம் போடாம கை தட்டுன்னு ஒருத்தன் சொல்லுவா ஒரு படத்துல சொல்ற மாதிரி அமைதியா வரணும், அமைதியா கும்பிடணும், உனக்குள்ள துதிச்சுக்கணும், சத்தம் போட்டு ராகத்தோட பாடாதேங்கிறார் அருப்பாவை. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, உனக்குள்ளதான் இருக்கும் இறைவன், உனக்குள்ளதான் தெரியும். அப்ப வா, சத்தம் இல்லாம பாரு, கிளம்பி போயிரு, அப்ப டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த ஞான சபை ஒரே ஒரு தடவை தான் அவர் விளக்கேத்திக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அடுத்த வருஷம் கூட 72ல விளக்கேத்திக்கிறாரு. 73, 74, 73ல
அவர் இதை பத்தி பேசவே இல்லை. 73 என்ன பேசியிருக்காருன்னா, இங்கு இவர்களுடைய நடவடிக்கை சரியில்லை, அதனால வந்து இவர் லெட்டர் எழுதுறாரு நிறைய பேத்துக்கு. இங்க ஏன்னா கூட்டம் அதிகமாயிருச்சு. ஒரு சாமியார் ஆயிட்டாருன்னா உடனே கூட்டம் வந்துடுற மாதிரி நிறைய கூட்டங்கள் அதிகமா இருக்கு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு முயற்சிகள் பண்றாங்க இங்க உட்காந்துக்கிட்டு. அதனால இதை வந்து சரியா ஹேண்டில் பண்ணல, அதனால வந்து இதெல்லாம் இப்படித்தான் செய்யணும்னு சொல்லி நிறைய ரூல்ஸுகள் எழுதிக்கிட்டே வர்றாரு. அப்ப எழுதி கடைசியில வந்து என்ன பண்ணா, சித்தி வளாகத்திலே செட்டில் ஆயிடுறாரு. அங்கிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் சித்தி வளாகத்திலே செட்டில் ஆயிடுறாரு. அப்புறமா 74 தைப்பூசத்துக்கு முன்னா அந்த ஒரு 2-3 நாள்ல அவர் வந்து ஜோதி ஆயிடுறாரு அப்படின்றத அந்த இது. அப்ப இந்த இடத்துல தைப்பூசத்தை பத்தி அவர் எங்கேயும் சொல்லாட்டினாலும் கூட அவர் இந்த ஞான சபையை துவங்கின நாள் தைப்பூசம்ன்றதுனால அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதுல வந்து 7 திரைகள் நீக்கிறதே அவர் தான் டிசைன் பண்ணிக்கிறார். அது ரொம்ப ஸ்பெஷலா அங்க பண்றாங்க. அதற்கான காரணம் என்ன? நம்மளுக்குள்ள இந்த ஆன்மாவை வந்து 7 திரைகள், மாயா சக்தி, கிரியா சக்தி, இந்த மாதிரி நிறைய சக்திகள் வந்து நம்மளுக்குள்ள மூடி இருக்கு. சரிங்களா? இப்ப நம்மளுக்குள்ள இயங்குவதற்கு இப்ப நம்மளுக்கு இந்த சிந்தனைகள்லாம் எப்படி வருது அப்படின்னா, நம்ம தான் உற்பத்தி பண்றோம். சரி, நம்ம உற்பத்தியே பண்ணா வந்து அதாவது தானே வருது. அப்ப இது மாதிரி இருக்கக்கூடிய நம்மளால முடிஞ்ச முயற்சிகள் எல்லாம் பண்ண அந்த திரைகள் விலகும். திரைகள் விலகும்னா நம்மளுக்குள்ள அது ஒரு லேயர் மாதிரி இருக்கு, ஒரு புரிதல் இல்லாம இருக்கு. இப்ப நான் ஒரு விஷயத்தை படிக்கிறேன், ஒரு புக்கு படிக்கிறேன், படிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். உங்களுக்கு அதே மாதிரி புரியுமா? வேற மாதிரி புரியும். நம்மளுடைய வாழ்க்கை, சமூகம், கலாச்சாரம், இந்த ஆச்சாரங்கள் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு நிறைய கண்ணாடிகளையும், வாழ்முறைகளும், ஆசைகளும், லோபங்களும், கோபங்களும் எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு கண்ணாடிகளா இருக்கு. அந்த கண்ணாடிகள் மூடி நம்மளுக்குள்ள நம்மளை வந்து என்ன செஞ்சிருக்குன்னா, நம்ம வந்த வேலை செய்ய விடாம வச்சிருக்கு. சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கிறோம், ஒரு கொடைக்கானலுக்கு முக்கியமான வேலையா வந்திருக்கிறோம். அந்த வேலையை மறக்கிற அளவுக்கு நம்ம ஊர் சுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன வருது இல்லைங்களா? அப்ப வேலையை மறந்துட்ட அளவுக்கு ஊர் சுத்தக்கூடாதுன்றதா. அப்ப வந்த வேலையை மறக்காம இருக்கணும்னா அந்த கண்ணாடிகளை சரி பண்ணணும். அந்த கண்ணாடிகள் வந்து ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் அடைய ஒவ்வொரு புரிதல் அடைய அந்த லேயர் ஓப்பன் ஆகும். இது மாதிரி 7 திரைகள் இருக்கு. அந்த 7 திரையில 6 திரை வந்து நீங்க சும்மா இருந்தா கூட நீக்கப்படும் கொஞ்சம் நாள் கழிச்சு. ஆனா அந்த பச்சை திரைங்கிறது அரை பச்சை திரையில கருமை ரொம்ப அடர் பச்சையில இருக்கக்கூடிய திரை வந்து நீங்க தான் நீக்கணும் கஷ்டப்பட்டு. அது என்னது சார்? அது நம்மளுடைய ஆசை, லோபம், இந்த மாதிரி குணங்கள். நம்ம எப்படிலாம் இந்த வாழ்க்கையோட மாட்டிக்கிட்டு இருக்கோம், இந்த கடவுளை நம்ம எதுக்கு தப்பு கும்பிடுறோம், இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி உண்மைகள், நம்மளுடைய ஆசை, லோபம், இது மாதிரி விகாரங்கள் எத்தனை, எல்லா ஆசைகளையும் விட்டு ஒழிச்சு 5 புலன்களை அடக்கி எல்லாம் ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது அந்த இது நீங்கும். அதுக்கப்புறம் இறைவன் வந்து நீக்குவார். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம முயற்சி இங்க வேலைக்கு ஆகுது, இறைவனுடைய முயற்சி நம்ம இருக்குன்னு சொல்றாங்க. இது தன்னால நடக்குங்கிறாங்க, தன்னால நடக்கும்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. சரிங்களா? இது என்னைக்குன்றது கதையில் தெரியல. ஆனா வள்ளலார் சொன்னது என்னன்னா, என்னுடைய இந்த பத்திரிகை பல மொழி பிரசாரம் ஆகும்னு சொல்லிட்டு அவர் சொன்னதா ஒருத்தர் சொல்லிக்காரு. அவர் சொன்னதா எங்கேயுமே டாக்குமெண்டேஷன் இல்ல. இப்ப 100 வருஷத்துல நம்மளுக்கு கிடைச்ச டாக்குமெண்ட் இதுதான். அப்ப 100 வருஷத்துக்கு முன்னால இதே நடைமுறை இருந்திருக்கு. ஆனா அப்ப வந்து ஒரு சில ஜாதிகள் அல்லது இந்த குளங்கள், இந்த நம்ம கோயில் வழிபாடுகள் எப்படின்னு அது மாதிரி இருந்திருக்கலாம். இப்ப அந்த வழிபாடுகள் வள்ளலார் சொன்னதுக்கு அளவுக்கு வந்திருக்கு. ஆனாலும் கூட மக்கள் இன்னுமே மாறல. இன்னுமே நீங்க வந்து வடலூர் போனீங்கன்னா சூடத்தை பொறுத்துறது, பத்தியை கொடுத்துறது, அங்கங்க சூடமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இந்த அந்த ஞான சபை சுத்தி ஒரு பெரிய செயின் இருக்கும். அந்த செயின் வந்து 21,600 லிங்க் இருக்கும். அதை எண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு நாளைக்கு நம்ம சுவாசிக்கக்கூடிய சுவாசத்தினுடைய எண்ணிக்கை. இது எல்லாத்தையும் உணர்த்துவதற்காக போட்டிருக்காரு. அதை நம்மளால என்ன செய்வாங்கன்னா தூக்கி கழுத்துல போட்டுக்குவாங்க, போட்டு உட்காந்துருப்பாங்க. கேட்டா உடம்பு வலி போகிறதுக்காக வள்ளலார் போட்டிருக்காரு. மக்கள் எப்படியோ அது சிந்திக்கிறது. தைப்பூசம் என்பது பொதுவாக பூச நட்சத்திரம் சந்திரன் இருக்கும்போது சந்திரன் உயர்ந்த இடத்துல இருக்குது. அப்ப நம்மளுடைய மனம் என்பது உயர்ந்த நிலையில இருக்கும் பொழுது அது உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சூரியன், வடக்கு திசை நகரக்கூடிய சூரியனோட அது இணைக்கும் பொழுது அந்த தன்மையை குறிப்பிடுவது தைப்பூசம். ஓகே, அதே மாதிரி இந்த சிதம்பர ரகசியம் சொல்லியிருந்தீங்க, அந்த 7 திரை, அதனுடைய ஒரு அது வந்து என்ன சொல்றாருன்னா உத்தர ஞான சிதம்பரம் சொல்றாரு. சிதம்பரத்துல சில விஷயங்கள் புரிய வைக்க முடியல, ஏன்னா அது இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் இருக்கு, அதனால நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அதை இங்க கொண்டு வந்து இங்க கட்டுறாரு. அப்ப அதுதான் வந்து அந்த ரகசியம். சிதம்பரத்துக்குள்ள என்ன இருக்கோ அதே ரகசியத்தை தான் இங்க வைக்கிறார். அது வந்து கனக சபைன்னு சொல்றாங்க. கனக சபை நாங்க கனகம்னா வந்து பொன், கனக சபை இங்க பொற்சபைன்னு ஒண்ணு கட்டி வச்சுக்கிறாரு. ஓகேங்களா? திருச்சிற்றம்பலம் அங்க இருக்குது, இங்க சிற்சபைன்னு கட்டி வச்சிருக்காரு. அங்க வந்து அம்பல சபைன்னு இங்க வந்து ஞான சபைன்னு ஒண்ணு கட்டி வச்சிருக்காரு. எல்லாத்தையுமே அங்க இருக்கிற அப்படியே டிட்டோ பண்ணி வச்சுக்கிறாரு. அதனால வந்து உங்களுக்கு சிதம்பரத்தில் என்ன ரகசியமோ இது இங்கு வெளிப்பட்டதுன்னு எழுதிக்கிறார். அங்க ரகசியமாக உள்ளது உத்தர ஞான சிதம்பரம் பார்வதிபுரத்தில் வெளிப்பட்டு விட்டது அப்படின்னு எழுதிக்கிறார். அப்ப நான் அதை வெளிப்படுத்தி சொல்லிட்டேன். அந்த 7 திரைகள் நிக்கனா உள்ள உன்னுடைய ஆன்மா தான் அங்க பெருசா இருக்குது, நீ தான் வந்து இறைவனா காட்சியளிக்க போற, அதை நீ முயற்சி எடுக்கிறாரு. இதை நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. காரணம் என்னன்னா நம்மளுடைய அறிவுக்கு அவ்வளவு தூரம் என்ன இருக்குன்னே தெரியாதுங்க. நம்ம சும்மா ஒரு இமேஜினேஷன்ல கடவுள் இப்படி இருப்பார் நீங்களும் புரிஞ்சுக்கலாம், நானும் பேசலாம். ஆனா நம்ம பேசிக்கிற எவிடன்ஸ் என்னன்னா அவர் என்ன சொல்ல வந்தாருன்ற எவிடன்ஸ் தான் வரைக்குமே தவிர அது சொன்ன அந்த பதார்த்தத்தினுடைய டேஸ்ட் நம்மளுக்கு புரியாது. பொருள் அது அடையிறப்ப அவர் என்ன சொன்னாரும் புரியலாம். ஆனா அதை அடைவதற்காக சொன்ன உத்தேசங்கள், உக்திகள் எல்லாத்துல இப்படித்தான் போயிருக்க தவிர இதை
புதுசு புதுசா மடக்க தேவையில்லை. அதே மாதிரி மந்திரங்கள் சொல்றது, பாட்டு பாடுறது, எதையுமே அவர் வலியுறுத்தல. அவர் என்னன்னா என்னுடைய பாடல்களை படியுங்கள்னு சொல்றாரு. பார்த்து படி, புரிஞ்சுக்குங்க, என்னுடைய அனுபவம் தான் பாடல்கள், அந்த அனுபவங்களை உள்வாங்குங்க, ஒழுக்கத்துக்கு வாருங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அவரு சில விஷயங்களை கம்பல் பண்றாரு நம்மள. ஆனா நம்ம ஒத்து வரலன்றத அங்கங்க வருத்தங்களையும் தெரிவிக்கிறார். இந்த சமூகம் ஒத்து வரல, இவங்க வேற மாதிரி எடுக்கிறாங்க, புரிஞ்சுக்கிறாங்க. இது அதை சார்ந்தவர்களாவது இதற்கான விளக்கம் அப்படின்றது அவங்களை சார்ந்தவர்கள் யாருமே இல்லையே, வள்ளலார் மட்டுமே. திருவண்ணாமலையில ஒரு டீம் இருக்காங்க, எல்லா உலகம் முழுவதும் டீம் இருக்குங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தெரிந்த புரிதலை வெளிப்படுத்துறாங்க. என்ன சொல்றாரு வள்ளலாரும் சரி வள்ளுவரும் சரி எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு கருத்தை சொல்றாங்க. அந்த கருத்தை கடத்திட்டு வரணும். இது இன்னும் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டியது, ஒழுக்கத்துக்கு வர வேண்டியது, நம்மளுக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்மளுக்குள்ள நம்மளே அறியாம நம்மளுடைய இயல்பு குணம், நம்மளுக்கு ஆன்மாக்குன்னு ஒரு மலம் இருக்குங்க, அது அப்படியே ஒட்டிக்கிட்டே தான் இருக்கு. அது சரியாகாது. அது இன்னும் நிறைய போராடி தான் பெறணும். இது எல்லாத்தையும் புரிந்து கொள்வதற்காக நம்மளுடைய ஆன்ம தத்துவம் எப்படி இருக்கு, இந்த 96 தத்துவத்துல இந்த 16 தத்துவம் எப்படி இருக்கு, 64 நாயன்மார்கள், 63 நாயன்மார்கள் யாரு, இந்த ஆழ்வார்கள் யாரு, இதெல்லாம் தத்துவங்கள் தான். இதுல யாருமே ஆளுகள்லாம் கிடையாது. சுத்தி புனையப்பட்ட கதைகள் தானே தவிர நம்ம உடம்பு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, இந்த உடம்பு இயக்கத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு, இந்த பிரபஞ்சம் நம்மளை எதற்கு இயக்கிட்டு இருக்கு, அப்ப இந்த ஒழுக்கமாவது எப்படி அப்படின்றதுக்கான ஒரு பெரிய முயற்சி. ஓகே. அதே மாதிரி இந்த வள்ளலார் பத்தி பேசுற நிறைய பேர் சொல்ற விஷயம் என்னன்னா, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்றாங்க. இதற்கான அர்த்தம் அவர் வந்து மந்திரம்னு சொல்றாரு. மந்திரம்ங்கிறது சங்கல்பம், திருப்பி ஒரு விஷயத்தை சொல்றப்ப அதுல ஆழமான ஒரு உணர்வு ஏற்படுகிறாரு. அருட்பெருஞ்சோதினா இருக்கிறதுல மிகப்பெரிய ஜோதி, அதுவும் அருளை கொடுக்கக்கூடிய ஜோதி. அது எப்படி இருக்கு அப்படின்னா கருணையா இருக்கு. அந்த கருணை எப்படின்னா பெரிய கருணை, அதுவும் தனித்துவமான கருணை, யுனிக்னஸ் ஆன ஒரு லவ் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த இறைவனுடைய இதா இருக்கு. அதனால நீங்க ஓம் நம சிவாய, காயத்ரி மந்திரம், நமசிவாய, சிவாய நம, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இது மாதிரி 1000 அர்த்தங்கள் இந்த மந்திரத்துல பொதிஞ்சதுனால நீங்க இந்த மந்திரத்தையே சொல்லுங்க இனிமேல். அது என்னன்னா மந்திரம் அப்படிங்கறத அவரு மந்திரம் அந்த மாதிரி மொத்தம் 7 சப்தவாதங்கள்ல மந்திரவாதம் அப்படிங்கறது ஒரு வாதம். ஓகேங்களா? அந்த வாதங்கள்ல செஞ்சு பாக்குறாரு அவர் நிறைய ப்ராசஸ் பண்ணிக்கிறாரு. ஏன்னா அவர் இந்த மொழிகள் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவர் செஞ்சு பாக்குறாரு. அவர் இந்த மாதிரி இந்த அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை இந்த மந்திரத்தை இறைவன் தான் எனக்கு கொடுத்தாரு, எனவே இதையே நீங்க பயன்படுத்துங்க, வேற எதுக்குள்ள. அவர் என்ன செய்யறாருனாங்க உங்களை மெதுவா குளிப்பாட்டி ஒரு ஒழுங்கு கொண்டு வர்றாரு. அப்ப நீங்க மத சாயல்ல இருக்கிறாருங்க. திருநீர் போட்டதை மாற்றுறாரு. திருநீர் போடல அவர், கடைசி காலத்துல திருநீர் போடல ஆவணங்கள் படி. இல்ல அது ஒருத்தவங்க வடிவமைச்சுக்கிறாங்க இந்து மதம் அப்படிங்கிறதுக்குள்ள. அவர் சைவ சித்தாந்தத்துல தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தங்களை விட சொல்றாரு. அவர் கொஞ்சமா எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ட்ரெஸ் கோடிங் மதம் கொண்டு எல்லாத்தையும் மாத்துறாரு இல்லைங்களா? அப்ப இது எல்லாத்தையுமே சிஸ்டமேட்டிக்கா கொண்டு வரும்பொழுது அவர் தனியா என்ன பண்றாரு, மந்திரம் வைக்கிறாரு, தனியா கொடி வைக்கிறாரு. எந்ததுக்கும் கொடி இல்ல. வள்ளலாருக்கு கொடி இருக்கும், சன்மார்க்க கொடின்னு இருக்கும். அந்த சன்மார்க்க கொடி நாபி ஈராக இந்த இடத்துல ஒரு பிளாக் மாதிரி ஒண்ணு ஆடிக்கிட்டே இருக்கு, மூச்சுக்கு தகுந்த மாதிரி, பிராணுக்கு தகுந்த மாதிரி. அது ஃபுல்லா ஒயிட்டாவும் மேல ஒரு தங்க ரேகை மாதிரி அந்த கொடி இருக்கு, அந்த ஜவ்வு இருக்கு. இந்த ஜவ்வையே நான் கொடியா வைக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கு கொடிமரம் கட்டி அந்த கொடிமரத்துல கொடியேற்றி அந்த கொடியேற்றிட்டு அதுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் கொடுக்குறாரு. அந்த பிரசங்கம் கொடியேற்ற நாள் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு பெரிய பிரசங்கம் இருக்கும். அது எந்த கொடி எதுக்கு இருக்கு, நம்ம ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி, எந்த கட்சி எந்த மார்க்கத்திலையும் கொடி இல்ல, நான் கொடியேற்றி கொண்டேன் அப்படின்னு சொல்லி கொடியேற்றியதுக்காக வாச்சு எல்லாரையும் நன்மைகள் ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாருன்னா ஒவ்வொரு ஈவெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்லி பாக்குறாரு. அப்ப கொடியேற்றுறது, அதுக்கப்புறம் தலையை மூடுங்க, கோஷம் மொத்தத்தையும் காரணம் என்ன, தலையில சத்து வெளியே போகும்னு சொல்றாங்க. எல்லாருமே தான். இப்ப நீங்க போப்பாண்டவர் பாத்தீங்கன்னா இருக்கும், முகமதியருக்கு பாத்தீங்கன்னா இருக்கும், ராஜஸ்தான்காரங்க இருக்கும், சிங்குகள் இருக்கும். நம்ம ஊர்லயே கோயிலுக்கு போறப்ப முக்காடு போட்டு போவாங்க, தலையில துணி போட்டு போவாங்க. நிறைய நம்ம என்ன செஞ்சா ஆங்கில பாரம்பரியத்துக்கு மாறிட்டோம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பா சொல்லி கொடுத்து இந்த மாதிரி ஒழுக்கங்களுக்குள்ள கொண்டு வர எல்லாத்தையுமே யூனிக்கா பண்றாரு. சன்மார்க்க சங்கம்னா இந்த மாதிரி டிசைன் இருக்கணும். இந்த டிசைன்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு மெய்வழிச்சாலையில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னா இது மாதிரி சின்ன பத்திரிகைகள் எடுத்துக்கிட்டு இன்னும் சிறிது காலத்தில் இறைவன் வருவார், சாலையில வருவார், சாலையில் எழுந்தருள்வார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வச்சுட்டு இது இந்த சாலை தான், மெய்வழி சாலை ஆண்டவர் தான் வள்ளலார் சொன்னாருன்னு அவங்க ஒரு டீம் எடுத்துட்டு போறாங்க. வள்ளலார் அவர் தனியாவே சொல்றாரு. இது எப்படி சார் இந்த ரெண்டு டீம் எப்படி ஸ்ப்ளிட் ஆச்சு? ஸ்ப்ளிட்ல நீங்க அவங்க தனி ஓகேங்களா? அவர் வள்ளலார் கொள்கை, அவர் தனி கொள்கை. ரெண்டு பேரும் ஒருத்தவங்க படிச்சவங்கன்னு இவங்க சொல்லிக்கிறாங்க. இவரு குரு இல்லாம தான் படிச்சு வர்றாரு. ஓகேங்களா? ஆனா ரெண்டு பேரும் சமகாலத்துல வாழ்ந்தது மாதிரி ஒரு கதை வர்றதுனால இவங்க ரெண்டு பேரும் வார்த்தைகள் ஒன்னா இருக்கும். அப்ப இது இவரை தான் சொல்லிக்கிறாரு, இவர் தான் சொல்லிக்கிறாரு, இது தனி ட்ராக். ஓகேங்களா?
அவங்க தனி ட்ராக், இதுக்குள்ள வராது, இவங்களும் இதுக்குள்ள போக மாட்டாங்க. ஆனா இவங்க வந்து இவர் தான் அவரு அப்படி வள்ளலார் சொன்ன ஆளு அப்படின்னு சொல்றதுக்காக வள்ளலாருடைய ஒரு பத்திரிகையில் அந்த ஒரு ஒரு பக்கத்தை மட்டும் வெட்டி ஒட்டுற மாதிரி ஒட்டி இவர் தான் சொன்ன ஆளுன்னு சொல்றாங்க. அது முழுசா அவங்க படிக்கல. சாலை என்பது பொதுவாக மார்க்கங்களுக்கு வச்ச பெயர். அதுக்கப்புறம் சாலை என்ற பெயர் பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்றாரு வள்ளலாரு. இனி சாலை என்ற வார்த்தை பயன்படுத்தாதீர்கள், இனி இதன் பெயர் தர்மசாலை தான், அதுவும் சத்திய சுத்த சன்மார்க்க தர்மசாலை தான் அப்படின்றது எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு வர்றாரு. அப்ப இது எல்லாமே வேற வேற வழிகள். ஆனா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு உணர்வுல இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தங்களும் தனக்கான ஒரு ஐடியாலஜி கிரியேட் பண்றாங்க. இவர் பெரிய கவிஞர், புலவர், ஆன்மீகவாதி, ஞானி எல்லாத்தையும் ஒரே ஆள் வச்சிருக்கிறதுனால இவர் கொஞ்சம் போராடுறாரு. தன்னை போலவே ஒருத்தர் இருக்கணும்னு. இப்ப நான் ஒரு டீச்சரா இருக்கப்ப எனக்கு அந்த ஃபீல் தெரியும். என்கிட்ட வரவங்க என்ன மாதிரியே இருக்கணும், இல்லைன்னா கோவம் வரும். சொல்லிக் கொடுக்குற பெரிய கோவம் வரணும். அவருக்கு நிறைய கோவப்பட்டிருக்காரு. ஆனா கோவத்தை கூட ஈஸியா காசு என்ன சொல்றாருன்னா, இந்த 67ல தர்மசாலை ஆரம்பிக்கும் போது விவேக சாலை, போதக சாலைன்னு சொல்லிட்டு மொத்தம் 8 சாலைகள் ஆரம்பிக்கிறார். என்ன சாலைனா சொல்லிக் கொடுக்கறது, டீச்சிங் பண்றது, அப்புறமா வந்து சமஸ்கிருதம் சொல்லி தர்றது, ஆங்கில போதினி, திருக்குறள் சாலை, இதெல்லாம் எழுதி ஆரம்பிச்சிருக்காரு. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து படிக்கிறவங்க நல்லா படிச்சீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு சம்பளம் தருவேன்னு சொல்றாரு. சரிங்களா? நல்லா, அதாவது திருக்குறளை வந்து படிச்சு நல்லா படிச்சீங்கன்னா மாசம் மாசம் நான் உங்களுக்கு குடும்பத்துக்கு சம்பளம் தருவேன் அப்படின்றது நோட்டீஸா அனுப்புறாரு. எல்லாத்தையும் நோட்டீஸாவே விடுறாரு. அப்ப எல்லாத்தையுமே இழுத்து இழுத்து கொண்டு வந்து வச்சு அறிவுரை சொல்றாரு. ஆனா அந்த அறிவுரையை ஏத்துக்கிறதுக்கு மனசு யாருக்குமே வரல. இல்லைன்னா அவங்க வேற மாதிரி வர அணுகுறாங்க. எல்லாருமே சாமியார் மாதிரி அணுகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, எல்லாரும் என்ன சாமியார் மாதிரி சுத்தி வராங்க, என்னையே அவங்க சாமி சாமின்னு கும்பிடுறாங்க, ஏன் காலிலே தண்டனை விழுகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இறைவன் பத்தி யாருக்கும் தெரியல, நான் தான் இறைவன் நம்புறாங்க. அவங்களுக்கு புத்தி வரணும், இறைவன் வேண்டிக்கிறார். ஓகேங்களா? இறைவனை புரிஞ்சுக்கிறதுக்கு புத்தி வரணும், என்ன போய் இறைவன் சொல்றாங்களேன்னு சொல்லி அப்ப அவர் பியூரா இருக்கும்னு நினைச்சிருக்கிறாரு. அந்த பியூரிட்டி கூட இருக்கவங்களுக்கு இல்ல. அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, வேலாயுத முதலியார், ரத்ன முதலியார், இவங்க எல்லாம் வந்து அவங்க கூட இருக்கிறவங்க. அவங்கள என்ன சொல்றாருன்னா, இவர்களுக்கு மனித தரத்தில் தெரியும்னு சொல்றாரு. மனித தரம், மனிதனுக்குன்னு ஒரு தரம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தான் இவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேல அவங்களுக்கு தெரியாது. அவங்க அனுபவப்பட்டவங்க இல்ல, என்கிட்ட இருந்து புரிஞ்சுக்கிட்டவங்க. அப்ப அவங்கள்ட்ட ஐடியா கேட்டீங்கன்னா அவங்க மனுஷ தரத்தில் உங்களுக்கு சில போதனைகள் செய்வார்கள், அதில் நீங்களாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரே தவிர இதை யாரையும் பியூரா புரிஞ்சுக்கலன்றதை அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனா சொல்ல ட்ரை பண்றாரு. அவருடைய அப்புறம் என்ன செய்யறாருன்னா, இதுல ஏதோ ஒரு சம்திங், அவர் போனாரு வந்தாரு, ஆனா அவர் வந்து எங்கேயும் எரிக்கப்பட்டதா நிறைய பேர் கதை விட்டாலும் அதை பத்தி தொடர்ந்து ஒரு கான்ட்ரவர்சி போகணும்னு அவசியம் இல்லையா. எரிஞ்சானே எரியாட்டினா உனக்கு என்ன, சன்மார்க்கத்துல வந்தவனுக்கு தான் அந்த குறை, உனக்கு என்ன குறைன்ற மாதிரி நம்ம பேச வேண்டியது இல்லைங்களா. நான் என்னமோ செஞ்சுட்டு போறேன், உனக்கு என்ன, அவன் வேலையை பாருன்னு சொல்ல வேண்டியதான் இல்லைங்களா. நம்ம என்னன்னா, அவருடைய வார்த்தை நான் இந்த அறைக்குள் செல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. இது சம்பந்தமா வந்து பழைய நூல்கள்ல இவர் வந்து உள்ள போனாரு, 3 நாள்ல வந்து வெளிநாட்டுக்காரங்க இவங்க வந்து திறந்தாங்க, உள்ள ஆள்ல அப்படின்னு சொன்னாங்க. இப்ப வேலாயுத முதலியாரனுடைய நூல்களை அந்த இதெல்லாம் எடுத்து இப்ப லேட்டஸ்டா ஒரு புக் வெளிவந்திருக்கு. அந்த புக் வந்து திருவற்பா வெங்கட் அற்பா பதிப்பகம் வந்து இப்ப ஆளுநர் மாளிகையில அந்த புக் வெளியிட்டாங்க. இலவசமா 1000 பேருக்கு கொடுத்தாங்க. இனிமேல் வெளிவர போகுது. அதுல வந்து வேலாயுத முதலியார் தெளிவா சொல்லிக்கிறாரு. அவர் வந்து உடனே எல்லாம் திறக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் அவர் எழுதின புத்தகம் இதெல்லாம். நானும் அவர் ஒன்னாவதான் இருந்தோம். அவர் வந்து அடிக்கடி எங்கூட பேசுறப்ப நான் வந்து அமெரிக்காவுக்கோ ருஷ்யாவுக்கோ போயிடலான் இருக்கேன்னு வள்ளலார் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. இது வந்து இங்க விட அவங்களுக்கு இன்னுமே நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஏன்னா அவங்களுடைய மார்க்கங்களை இதை ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனால அவர் இங்க இருக்கிறத விட வேற எங்கேயாச்சும் போயிருவேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா நான் இங்கேயும் இருப்பேன் அங்கேயும் இருப்பேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா வந்து என்ன சொன்னாரு, நான் இங்க கொஞ்ச நாளைக்கு இருக்கிறேன் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு டைம்லயும் இந்த சொல்லணுன்ற இயற்கையிலே அவர் அதிகமா இருந்தாரு. அதுக்கப்புறமா உள்ள போனதுக்கு அப்புறமா யாரும் திறக்காதுன்னு சொன்னாரு. 1 வருஷம் அந்த ரூம் திறக்காம தான் வச்சிருந்தோம் நாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் வெள்ளைக்காரங்க வந்து திறந்தாங்க. 3வது நாள்லாம் திறக்கல. 1 வருஷத்துக்கு அப்புறமா திறக்கிறப்ப உள்ள யாரு இல்லைன்னு சொல்லி அதை நீங்க வந்து கெசட்ல ஏற்றி விட்டாங்க. அப்ப அவர் இல்ல, போறப்ப சொல்லிட்டு தான் போனாரு. அவர் வந்து இப்ப மட்டும் இல்ல, அவருடைய நூல்கள் எடுத்து பாத்தீங்கன்னா பக்கத்துல வராதீங்கன்னு சொல்லுவாராம் அடிக்கடி. எல்லாரும் வரவங்க எல்லாம் பக்கத்துல வந்து கேட்பாங்களாம். அதனால அவர் பக்கத்துல போனா தூரத்துல இருக்கிற மாதிரி காட்சி கிடைக்குமா அவங்களுக்கு. அது சொல்றாங்க. அவர் புத்தகங்கள்ல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நிறைய இடங்கள் அது குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய பேர் எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். நெருங்கி போய் அவர்கிட்ட கேள்வி கேட்டோம்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும் அவரை அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா வந்து நவகண்ட யோகம்னு சொல்றாங்க. நவகண்ட யோகம்னா உடம்பு தனித்தனியா கிடக்கிறது. இதெல்லாம் நம்ம சாதாரண அஷ்டாங்க யோகா, நம்ம கடை யோகத்திலே வருது. நவகண்ட யோகம்லாம் பாத்தீங்கன்னா பேசிக்கா நீங்க வந்து யோகாசிரத்துல படிச்சீங்கன்னா நவகண்ட யோகம் இருக்கும். உடம்பு பிரிக்கிறது, 2 இடத்துல காட்சி கொடுக்கறது, இது மாதிரி நிறைய காட்சிகள் அவர் கொடுத்துருக்காரு. அதுக்கு எவிடன்ஸ் இருக்கு. ஒரு கோர்ட்ல வந்து மறுவற்பா கோர்ட்டுக்கு வராரு. அன்னைக்கு அவர் அங்க கோர்ட்டுக்கு போறாரு. அன்னைக்கே வந்து இங்க அந்த தர்மசாலைக்கு பொருள் வாங்குறது சென்னைக்கு வந்திருக்காரு. சார், அவர் ஒரு சாதாரண மனிதன் தான். அவரால் எப்படி சார் இந்த மாதிரி பரிணாமம் எல்லாத்தினாலையும் பண்ண முடியும் தானே சொல்றாரு அவரு. கலைகள் கத்துக்கிட்ட கலைகள் இல்லைங்க, நம்ம ஒழுக்கத்துக்கு வர நம்ம உடம்பு மாறுது, எல்லாமே புரிய ஆரம்பிக்குது, ஞானங்கள் எல்லாம் விலகுது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாமே நம்ம கண்ட்ரோல் இருக்குது. உலகத்தையே நான் நடத்துகிறேன்னு சொல்றாரு. இறைவனுடைய எல்லா தொழிலும் நானே செய்கிறேன், செங்கோல் இறைவனுடைய செங்கோல் என் கையில் இருக்கிறதுன்னு சொல்றாரு.
நான் போகக்கூடிய வாசல்ல ருத்ரன் விஷ்ணு பிரம்மாக்கள் வாசலில் நின்றனர், நான் உள்ளே சென்றேன்னு எழுதுறாரு. ஏதோ ஒரு லாஜிக்ல எழுதுறாரு. அது என்னன்றது நம்மளுக்கு இன்னும் பிடிபடல. அப்ப பிடிபடாத வரைக்கும் அதை அப்படியே வச்சிட வேண்டியதான். அதை நம்பவும் தேவையில்ல, நம்பாம இருக்க தேவையில்ல. அவர் சொன்ன விஷயங்கள் பிடிபடுது இல்லையா? ஒழுக்கமாறு, சாப்பாடை சரிடா சாப்பிடு, நான்வெஜ் சாப்பிடாத, அன்பாருன்னு சொல்றாரு இல்லையா? அது நம்மளுக்கு புரியுதா? புரிஞ்சதே நம்மளால செய்ய முடியல இல்லைங்களா? சோறு போடுறது ஒருத்தர் சொல்றாரு. நான் வந்து வடலூர் போறப்போ ஒருத்தர் கூப்பிட்டாரு, அந்த ஜோதியில வள்ளலார் தெரியா இருப்பாருன்னாரு. நான் உத்து பார்த்தேன், அப்படின்னு தெரியலையா என்ன. இன்னொருத்தர் கூப்பிட்டாங்க, தெரியுதா? ஐயா ஆமாங்கய்யா. நான் கேட்டேன், ஏன் நடிக்கிறேன்? உண்மை இருந்தா சொல்ல, உங்களுக்கு தெரியாது நீங்க போங்க சார்னு சொல்லி என்ன திட்டுறாங்க. அப்ப இது மாதிரி நம்பிக்கைகள் அவர் எங்கேயுமே பெருசாகவே இல்லை. அவர் வந்து இது மாதிரி செய்யாதீங்க, அறிவுபூர்வமா யோசிங்கிறாரு. அப்ப ஒருவேளை அதுல உனக்கு கற்பனை இது உருவு தெரிஞ்சுன்னா நல்லது, கற்பனையா செய்ய, கண்ணை மூடிட்டு யோசி, தப்பு இல்லைங்கிறாரு. ஆனா அதுல இருக்குன்னு போய் சொல்லி ஏமாத்தாது. அப்ப எல்லாத்தையும் பியூரா சொல்லு, இருந்தா இருக்குன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. மக்களுக்கு அறிவு வரணுமா இல்லையா அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா இன்னுமே வந்து அதை சொல்லி வெளிப்படுத்துறதுக்கு சிலர் தான் வெளியே வந்துக்கிறாங்க. இப்ப நிறைய சங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கேட்டீங்களா, திருவண்ணாமலை சன்மார்க்க சங்கம், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சொன்னதோட கொஞ்சம் ஒத்து வர்றது மாதிரி சில சிஸ்டங்களை கொண்டு வராங்க. ஏன்னா மக்களை மாத்த முடியாது. அகவல் புத்தகம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 20 ரூபா. நான் வந்து யாரை பார்த்தாலும் ஜீவகாரண்ய ஒழுக்கம் புத்தகம் 20 ரூபா, யாரை பார்த்தாலும் கொடுப்பேன். அப்ப அகவல் புத்தகம் கொடுக்குறேன். அப்ப ஒருத்தவங்கள்ட்ட சொல்றேன், இந்த புக்கை படிச்சு பார்த்து இது என்ன, எதுக்கு படிக்கணும்னு கேட்கறாங்க. நான் வந்து படிக்கலாம் சொல்ல, சும்மா ஒரு இதாக சொல்கிறோம், வள்ளலார் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்க சும்மா இருக்கிறவங்க படிங்க, அதுக்குள்ள வரிகளை புரிஞ்சு படிங்கன்னு சொல்கிறேன். அது கொடுத்தா யாருமே வாங்கலை. அப்புறமா ஒருத்தர் வந்து இதை படித்தோம்னா வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு வாங்கிட்டு போகிறாங்க. ஓகேங்களா? இப்போ மக்கள் இப்படி தான் இருக்கிறாங்க. அப்போ என்னன்னா, மக்களோட மக்களாக தான் இப்போ என்ன செய்ய வேண்டியது இருக்குங்க. வள்ளலார் அப்படி தான் செஞ்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, எப்படி பேசியாவது என்னவர் ஆக்கி கொள்வேன், காசு கொடுப்பேன், தண்டன் விழுவேன். காலில் விழுவாராம். காலில் விழுந்து நான் சொல்றது கேள்றான்னு சொல்லுவாராம். கேட்காட்டினா ஒரு 100 ரூபா கொடுக்குறேன். அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேசி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்து என்ன செய்யறாருன்னா புரிய வைக்கிறாரு. அது மாதிரி வள்ளலாருடைய டிவோட்டிஸ் இப்ப இருக்கவங்க சன்மார்க்கிகள் வந்து அவங்களுக்கு புரிந்தவரை, ஏன்னா அவங்களும் ஞானம் அடையல, அவங்களும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் போயிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புரிந்தவரை, வள்ளலார் சொன்னதை தெரிஞ்சவரை அவங்க என்ன செய்யறாங்கன்னா பியூரிட்டியா அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எப்படியாச்சும் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க ட்ரை பண்றாங்க. இப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால கிறிஸ்து வந்து பிறந்தார். அவரு ஒரு 200 வருஷம் போராடி 200-250 வருஷமா அவருடைய மதங்கள் எங்கேயுமே இல்லை இல்லைங்களா? எங்கேயுமே இல்லை. இப்போ 2000 வருஷம் தான் ஆச்சு. எவ்வளவு பெருசா அவருடைய மதம் வளர்ந்துருக்குது. உலகத்துல 2வது மதம் கிறிஸ்தவ மதம். அப்போ ஒரு தனி நபர் தானே கிறிஸ்து. அப்ப வள்ளலாரையே நாங்க ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீம் இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. தப்பு இல்லையே. நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர் வர்றாரு, எங்கேயோ இருந்த மகானை நம்ம கும்பிடும் பொழுது நம்ம பக்கத்துல வாழ்ந்த மகான். நான் அடிக்கடி நினைப்பேன், இந்த தெருவுல தானே வள்ளலார் நடந்திருப்பாரு, வள்ளலார் ஞான சபையில போய் உட்காந்துருக்க இந்த இடத்துல உட்காந்துருப்பாருல அவரு இல்லைங்களா? அப்ப ஒரு பெரிய அவர் வந்து என்னன்னா, அது உடனே நம்மளுக்கு பவர் வரும்ன்றதெல்லாம் இல்ல. ஒரு அறிவாளி வாழ்ந்த இடம். பத்மநாப அரண்மனை போறோம், அங்க போய் பாக்குறப்ப இந்த ராஜா இப்படிலாம் வந்திருப்பாருல, இந்த கட்டில எல்லாம் தூங்கிருப்பாரு. நம்ம பாக்குறப்ப ஒரு கெத்து, அவர் எப்படிலாம் யோசிச்சிருப்பாரு அவரு அப்படின்றப்ப நம்ம அவர் ரியலைஸ் அப்படியே ஒரு இமேஜின் பண்றோம். அப்ப வள்ளலார் இருந்த பக்கம் தான் போய் இந்த செயின் எங்க இருந்து கொண்டு வந்தாரு. அப்ப சீமை கண்ணாடின்னு சொல்லிட்டு நம்ம கதவுளவு கண்ணாடி இருக்கும், அதுக்கு பின்னால்தான் ஜோதி எரியும். சின்ன ஜோதி இவ்வளவு பெருசா தெரியும். அந்த கண்ணாடியை அப்பயே எந்த நாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தாருன்னு தெரியல. சரியா இல்லைங்களா? எந்த நாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்தா, எங்க ஆர்டர் பண்ணாரு, லென்ஸ் மாதிரி இருக்கும், அது ஒரு டோர் சைஸுக்கு இருக்கும். அந்த டோர் சைஸுக்கு இருக்கிறத எப்படி அங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க, அதை வந்து வச்சு ரொம்ப நாள் வச்சிருந்துருக்காரு ரூம்ல. அங்கேயே வந்து ஜோதி தரிசனம் காட்டிக்கிறாரு சித்தி விழாத்திலேயே. அப்ப இதெல்லாம் இந்த இடத்துல தான் வாழ்ந்துருக்கிறாரு, இந்த இடத்துல நடந்திருக்கிறாரு, இதெல்லாம் அவர் கட்டினது தானே அப்படின்னு பார்க்கும் பொழுது அவரோட நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் ஏற்படும். அவருக்கு நம்மள்ட்ட சில விஷயங்கள் கன்வே பண்ற மாதிரி ஒரு ஃபீல் வருமே தவிர, ஆனா ரியாலிட்டி அப்படிங்கிறது அவருடைய அறிவு எந்த நூல்ல இருக்குன்றதை தான் தேடணும். அப்ப நூல்கள் அவர் எப்படி சொல்லிக்கிறாரு, இந்த தைப்பூசம் அப்படிங்கறத அடிக்கடி வந்து பாத்துக்கிட்டு ஒவ்வொரு மாசம் வந்து பாத்துக்கிட்டு இருக்காது, உனக்குள்ள போய் பாருன்னு சொல்றேன். என்னுள் கண்டனன் அப்படின்னு தான் எழுதுறேன். அப்ப எனக்குள்ளதான் பார்க்கணும். ஒவ்வொரு வருஷமும் வந்து அன்னதானத்துல சோறுதுன்ட்டு கூட்டத்துல நெரிசல டைட்டா மாதிரி ஃபர்ஸ்ட் நாங்க போறப்ப நடந்து போவோம். 2 பக்கமும் புளிய மரம் இருக்கும், ஆளே வரமாட்டாங்க, கம்மியா இருக்கும் ஆளு, மெதுவா நடந்து போவோம். முன்னால வந்து எல்னி கிடையா இருக்கும். இப்ப இந்த பக்கம் 2 கிலோமீட்டர், இந்த பக்கம் 2 கிலோமீட்டர் லாக் பண்ணிடுறாங்க, கார்ல வெளியே நிப்பாட்டு ரொம்ப டைட்டா மக்கள் கூட்டமா வராங்க. எதுனாலன்னா ஏதோ ஒரு சக்தி எங்க இருந்தாலும் இவங்க போய் கும்பிடுறாங்க. இதை கும்பிடுறது தப்பு இல்லை, கண்டிப்பா கும்பிடலாம். ஆனா வரும்போது வள்ளலார் என்ன சொன்னாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பிட்டு பேப்பரையாச்சும் வாங்கிட்டு வந்து படிச்சிருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து அவர் படிச்சதுனால நம்மளுக்கு ஒன்றும் நல்லது நடக்க போறது இல்லைன்றனால, ஒரு நம்மளோட வாழ்ந்த ஒரு மகான் அவர் என்ன சொல்லிக்கிறாரு நம்ம வாழ்க்கையை பத்தி அப்படின்றதும், இந்த தைப்பூசத்துக்கு ஒரு தடவையாச்சும் போயிட்டு அந்த மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பியூர் ஆகலாம். வள்ளலாருடைய கோயிலுக்குள்ள ஒரே ஒரு ஆச்சாரம் தான். அவர் சொல்றது ஆச்சாரம்னு அவர் எல்லாத்தையும் வெறுக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு ஆச்சாரம் வைக்கிறார். என்ன ஆச்சாரம்னா, கொலை புலை தவிர்த்தவர்கள் மட்டும் உள்ளே புகுதல் வேண்டும் எழுதுறாரு. கொலை செய்யாதவனும் நான்வெஜ் சாப்பிடாதவன் மட்டும் கோயிலுக்குள்ளவா வேற எவனும் வராதுன்னு எழுதிக்கிறார். ஆனா எல்லாரும் போறாங்க, அவர் வெளியே எழுதிக்கிறார். இதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. தந்தை பெரியார் வந்து எல்லா கோயில்லையும் போய் அசிங்கப்படுத்த போனாரு. இந்த கோயிலுக்குள்ள போகும்போது நான் நான்வெஜ் சாப்பிட்றேன்,
அந்த எழுதி போட்டிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. இது உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. அப்ப அந்த கோயில் இப்ப வள்ளலாருடைய ஞான சபைக்குள்ள போறதுக்கு ஒரே ஒரு ரூல் என்னன்னா, நீங்க என்ன கடவுளா, அவர் என்ன கிறிஸ்தவர்கள், அப்பயே வந்து கிறிஸ்தவர்கள் எல்லாத்தையும் கூட்டு வந்து வழிபாடு செய்ய வச்சிருக்காரு. நீங்க முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், என்ன ஜாதியாவனா இருக்கலாம், ஜாதி என்னன்னே தெரியாதவங்களா இருக்கலாம், நரிக்குறவங்களா இருக்கலாம், யாரா இருக்கலாம், சரிங்களா? உள்ள வர்றதுக்கு ஒரே ஒரு ரூல், நான்வெஜ் சாப்பிட்றது நிறுத்தினவங்களா இருக்கணும். அதுக்கு மேல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு கால் எடுத்து வைங்கன்னு சொல்லியிருக்காரு. மேல கல்வெட்டுல எழுதிருப்பாரு. மீதி எவன் வேணா உள்ள போறோம். நான்வெஜ் சாப்பிடுறியா, போ கிளம்பு, நாளைக்கு வா, அடுத்த வருஷம் வா, நான்வெஜ் நிறுத்திட்டு வான்ற மாதிரி தான். அது ஒண்ணு மட்டும் தான். அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ள போங்க. இந்த கோயில்ல போய் மொட்டை போடுறது, கற்பூரம் கொளுத்துறது, இது மாதிரி ஞான சபை சுத்தி செய்யாம இருப்பது சிறப்பு. இதுக்கு மேல இந்த தைப்பூசத்துல இதுதான். இது வந்து தைப்பூசத்துல வந்து முருகனோட ஒட்டி வர்றதுனால இதை வந்து ரெண்டையும் போட்டு குழப்புறாங்க. அவர் சொன்னது வந்து அவர் ஒரு நாள், ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஏத்திருக்காரு. அந்த நாளை அவங்க வந்து நினைவுக்காக செய்யறாங்களே தவிர இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கான வேல்யூ அப்படிங்கிறது இங்க எதையுமே அவர் சொல்லப்படல. ஏன்னா அவர் வந்து நட்சத்திரங்கள் எல்லாம் கடந்து அண்டாண்டங்களுக்கு கடந்து நிக்கிறேன்றாரு. இது நட்சத்திரத்துக்குள்ள மாட்டிக்க மாட்டாங்க யாரும். இது வந்து நம்மளுக்கு ஒரு குறியீடுக்காக சொல்லிக்கிறாரே தவிர இது ஒன்றும் பெருசா போட்டு குழப்பிக்க தேவையில்லை. உங்களுக்கு வந்து இவர் சொல்றக்கூடிய விஷயங்கள் ஜாதகத்தில் இருக்கிற மாதிரி பூச நட்சத்திரம் அது இதுன்னு சொன்னாலும் கூட அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட காலண்டர் சிஸ்டம் அது. அதை போட்டு ரொம்ப குழப்ப தேவையில்லை. மாத பூசங்கள்ல வந்து 6 திரைகள் நீங்கும். தைப்பூசத்துல 7 திரைகள் நீங்கி மொத்த காட்சி அளிப்பாங்க. அது 6 காலங்கள் நடக்குது. 6 தடவை ஒரு நாளைக்கு எடுத்துவாங்க. அது வருஷத்துல ஒரு தடவை தான். மீதி நாட்கள் அது நடக்காது. இவ்வளவுதானே தவிர வள்ளலார் சொன்னது அன்பின் வழியாக, தயவின் வழியாக இறைவனை நாடுவது, அதுவே வந்து யோகம், அதுவே வந்து ஞானம் அப்படின்னு சொல்றாரு. வேற எது வழியாக உங்களால நாட முடியாது. காரணம் என்னன்னா அவ்வளவு உஷ்ணத்தை உங்களால ஏற்படுத்த முடியாது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வந்து ஒரு உஷ்ணம்னு சொல்றாரு. இது வந்து ஒரு அக்னி. இந்த அக்னி வந்து இப்ப ஒரு ஒரு நம்ம வந்து ஒரு இரும்பை உருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இரும்பு உருக்குறதுக்கு எவ்வளவு உஷ்ணம் கொடுக்கணும்? நம்ம வச்சிருக்க பேப்பர்களையும் கட்டைகளையும் வச்சு இரும்பு உருக்க முடியாது. நம்மளால அந்த அளவுக்கு நம்மளுக்கு காலமும் இல்லை. இது எத்தனை கட்டையை போட்டு எரிச்சா அந்த சட்டியை சூடாக்கலாமே தவிர அந்த சட்டி உருக்குறதுக்கு வழி இல்லை. சட்டியை உருக்கணும்னா கேஸ் கட்டிங் தான் வேணும்ன்ற மாதிரி அந்த கட்டிங் நம்மள்ட்ட இல்லைன்றப்ப அந்த கேஸ் கட்டிங்கிறது அன்பு தான். அப்போ அன்பு, தயை, இது மட்டும் இல்லாம உங்களால எதையுமே செய்ய முடியாது. இன்னொரு என்ன சொல்றாருன்னா, மாணிக்க வாசகர், தாயுமானவர், பட்டினத்து சுவாமிகள்லாம் திரும்ப வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து அன்பு இல்லாம போயிருக்காங்க, தவத்தினால போயிருக்கிறாங்க, புரிதல்னால போயிருக்கிறாங்க, அவங்களுக்கு காருண்யம் இல்லாம போயிருக்கிறாங்க. அவங்க திருப்பியும் வந்து இங்க அன்பை வெளிப்படுத்தி ஜீவகாரண்யம் செஞ்சுட்டு தான் திருப்பி மேல ஏறுவாங்கன்னு சொல்றாரு. அப்ப நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் திருப்பி அன்புக்குள்ள வந்துதான் ஆகணும், தயைக்குள்ள வந்துதான் ஆகணும். தயை, அன்புனா நம்மளுக்கு என்னன்னு புரியல. நம்ம முடிஞ்ச அளவுக்கு அடுத்த உயிர்களை திங்காமையாச்சு இருக்கலாம். உண்மையான அன்பை வெளிப்படுத்துவோம். ஓகேங்களா? அப்ப என்னன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அடுத்த உயிர்களுக்கு உதவி செய்வது அப்படிங்கிறது, அதுக்கு சாப்பாடு போடணும்னு அவசியம் இல்லை. அதை சாப்பாடா மாத்தாம இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து நான் வந்து இதுல வந்து அருவறுப்பு அப்படிங்கறத பேசல. ஓகேங்களா? ஏன்னா ஒருத்தருடைய உணவை நான் அருவறுப்பா நினைக்கிறது பாவம். ஏன்னா நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் தான், எனக்கு ஒன்றும் அதை பத்தி இல்லை. நான் பக்கத்தவங்க சாப்பிட கூட சாப்பிடுவேன்றதெல்லாம் நான் என்னன்னா அருவறுப்பு இல்லை, அது தப்பு இல்லை, அது வந்து தீண்டத்தகாத பொருள் இல்லை, எதுவுமே இல்லை. நம்மளுக்கு அந்த வேலை வேணாம். ஒரு அன்பால விட்டுருவோமே, அது பாவம், ஒரு குழந்தை மாதிரி நினைச்சிட்டா விட்டுருவா அப்படின்ற மைண்ட் செட்டோட நீங்க விட்டுட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்குள்ள அன்பு பிரவாகமாக ஓடும். இன்னும் கொஞ்சம் இறைவன்ட்ட பக்கத்துல போலாம். ஒரு 2 ஸ்டெப் படியில் ரொம்ப நேரமா நிக்கிறான், 1 மணி நேரம் கழிச்சுட்டு ஒரு கூட்டம் அப்படியே ஒரு ஸ்டெப் நகர்ற மாதிரி நம்ம மனசுல நினைச்சிட்டு ஒரு 2 ஸ்டெப் நகர்ந்து மேல போறதுக்கு இந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான உபாய கருவிகளை எடுத்துக்கொள்வது சிறப்பு. இந்த தைப்பூச நன்னாள்ல எல்லாருக்கும் தைப்பூச வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சியில திரும்பவும் வள்ளலார் பற்றி ஒரு பெரிய புரிதல் எங்களுக்காக கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.